Hi student, welcome to Unikum Kanakku. இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸர்சைஸ் நம்பர் 3.3 ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போறோம். அதுல வந்து third sum பார்க்க போறோம். சரியா, விரிவாக்குக. இல்லனா முன்ன ஒரு இதுலயும் செகண்ட் சம் வந்து விரிவாக்குக. அது பிளஸ்ல இருக்கும். இப்போ வந்து மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு இருக்கும் உள்ள வித்தியாசம் அதான். அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். விரிவாக்குக அப்படிங்கிறதுல மைனஸ் வருது. சரிங்களா? இதே மாதிரி தான் இதையும் போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. பார்த்தாக்கா ஏதோ ஒன்று இருக்குது, எழுத்து இருக்குது, எண் இருக்குது, மேலே அடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பயப்படக்கூடாது. ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? கணக்கை எழுதிக்கலாம். தேர்ட் சம் வந்து தேர்ட் சம் ரெஃபர் சம் நம்பர் 3 பேஜ் நம்பர் 94. அதாவது எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து என்னன்னா 5 மைனஸ் எக்ஸு ஹோல் க்யூப்டு. இதான் இப்போ தீர்வு போடுறோம். சொல்யூஷன். இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் க்யூப்டு. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் ஏவுக்கு என்ன பிக்கு என்னன்னு போட்டோம்னா சரியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி, வீணோ நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் a மைனஸ் பி ஹோல் க்யூப்டு இஸ் ஈக்குவல் டு a க்யூப்டு மைனஸ் b cubed. a cubed minus b cubed minus 3a squared b plus 3ab squared. இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். equation நம்பர் 1. சரிங்களா? இது புரியுதா பாருங்கள். a cubed minus b cubed minus 3a squared b plus 3ab squared. இங்கே மைனஸ் இருக்கா, ஏ க்யூப்டு மைனஸ் பி க்யூப்டுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஏ ஸ்கொயருக்கு முன்னால் மைனஸ் போட்டுக்கணும், பி ஸ்கொயருக்கு முன்னால் ப்ளஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? சரி, இப்போ வந்து இப்போ கணக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 மைனஸ் எக்ஸு ஹோல் க்யூப்டு இஸ் ஈக்குவல் டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ 5 மைனஸ் எக்ஸு ஹோல் க்யூப்டு இஸ் ஈக்குவல் டு வாட். இதான் இப்போ இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது. ஏ இருக்கிற இடத்துல 5 இருக்குது, பி இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதாவது ஐடென்டிட்டி. இங்கே வந்து இது நமக்கு இதை பயன்படுத்தி இதை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது புட் a is equal to 5 and b is equal to x. சரிங்களா? அந்த மைனஸ் எக்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அதனால் அதை விட்டுருங்க. அதில் எதில் விடணும்? இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இதில் போடுறோம். இதை வந்து ஈக்குவேஷன் சமன்பாடுன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து இது இந்த ஏவுக்கு 5ன்னும் பிக்கு எக்ஸுன்னும் நம்ம இதில் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டாக்கா என்ன வி ஹாவ், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 5 மைனஸ் ஏவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல 5 போடுறோம், பி எடுத்துகிட்டு எக்ஸ் போடுறோம். ஓகேவா? இப்போ அவங்க கேட்டது இங்கே வந்துருச்சா? இஸ் ஈக்குவல் டு அடுத்தது ஏ க்யூப்டு. ஏவுக்கு என்ன போடணும்? 5 போடணும். 5 raised to the power 3 and minus b க்கு என்ன பண்ணனும்
x raised to the power 3 and then minus 3 இருக்குது ஃபார்முலாவிலே அப்படியே போட்டுக்கிட்டோம். ஏவுக்கு என்ன பண்ணணும் 5 ப்ராக்கெட் போட்டுங்க ஸ்கொயர்டு இருக்கா இங்கே ஃபார்முலா இருக்குது அதனால் போட்டுக்கிறோம். அடுத்து பிக்கு என்ன பண்ணணும் எக்ஸு ரைட்டா ப்ளஸ் இங்கேயும் 3 இருக்குது. ஏவுக்கு என்ன பண்ணணும் 5 ப்ராக்கெட்குள்ளே போடுங்க ஏன்னா இங்கே பெருக்கல் இல்லைன்னா ப்ராக்கெட் போடாமல் பெருக்கல் போட்டு போடலாம். அடுத்தது பி ஸ்கொயர்டு வந்து எக்ஸு பிக்கு பதிலாக அது இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இங்கே போட்டுக்கிறோம். புரிஞ்சுதா? இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணுறது, பிரதியிடுதல். இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா போதும், அடுத்ததெல்லாம் ஈஸியாக புரியும். இதில் எதுவுமே கஷ்டம் இருக்காது. நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஏவுக்கு என்ன போடணும் பிக்கு என்ன போடணும் அப்படின்னு பார்த்து அப்படியே போட வேண்டியது தான். வேறு எந்த சிரமமும் இந்த இடத்துல கிடையாது. சரியா? அடுத்தது பாருங்கள் 5 கியூப்டு அப்படின்னா என்ன வரும் 5 3 தடவை பெருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அடுக்குக்குறி வடிவம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5 25 25 5 என்ன வரும் 125. அப்போ இங்கே 125 போடலாமா? ஓகே. மைனஸ் எக்ஸ் கியூப்டு இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் வச்சுக்கணும். மைனஸ் 3 இங்கே 3 இருக்குது. இங்கே 5 ஸ்கொயர்டு வந்து 25ன்னு போட்டுக்கலாம். இந்த எக்ஸை அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 3 இங்கே 5 3 5 15 எக்ஸு ஸ்கொயர்டு. இது புரியுதா பாருங்கள்? பெருக்கல் அப்படியே கொஞ்சம் பெருக்கி போட்டிருக்கும், அவ்வளோதான். அடுத்தது பாருமா என்ன பண்ணலாம் 125 அப்படியே எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப்டு இந்த இடத்துல நம்ம பெருக்கணும் இல்லையா? 3யும் 25 பெருக்குனா 3 25 75 எக்ஸு ப்ளஸ் 15 எக்ஸு ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, எக்ஸ் க்யூப்டு இருக்குது, 125 இருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது தேர்ஃபோர் நம்ம வந்து இதை ஒரு திட்ட வடிவத்தில் எழுதுகிறோம். திட்ட வடிவம்னா ஒரு முறையான அமைப்பில் எழுதுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல்ல நமக்கு இது வந்து ஏறு வரிசை மாதிரி இந்த அடுக்கை வச்சு எழுதுகிறோம். 125 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து என்ன வரும் எக்ஸ் வருமா மைனஸ் 75 எக்ஸு. அடுத்தது எக்ஸு ஸ்கொயர்டு எழுதுகிறோம் 15 எக்ஸு ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ் எக்ஸ் க்யூப்டு. ஒன்றுமே இந்த இடம் வந்து எதுவுமே செய்யலை, ஒரு அமைப்பாக ஒரு அழகாக. அதாவது இது எக்ஸின் அடுக்கு 0, இது எக்ஸின் அடுக்கு 1ன்னு அர்த்தம். இது 2 இது 3, இங்கே எக்ஸின் அடுக்கு 0. புரியுதா? அந்த அமைப்பில் எழுதுகிறோம். ஓகேவா? இதுதான் நமக்கு ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், அப்படியே புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் நல்லா தெளிவாக ஆயிடுச்சுன்னா உன்னால் நல்லாவே போட முடியும். அதில் கஷ்டம் வச்சுக்காதீங்க. ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு மல்டிப்ளை பண்ணுறோம், அதை ஒரு அழகாக எடுத்து எழுதுகிறோம். இந்த 3 பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். அடுத்த நெக்ஸ்ட் சம் வந்து 2x மைனஸ் 4y த ஹோல் க்யூப்டு. இதே மாதிரி தான். செகண்ட் சம் வந்து பாருங்கள் 2x மைனஸ் 4y ஹோல் க்யூப்டு. ஓகேவா? இப்போ தீர்வு போடுறோம். இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்னாக்கா வீணு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதுக்கு தேவையான முற்றுரிமை அல்லது ஐடென்டிட்டி என்னென்னா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப்டு. இது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு ஈஸியாக. இப்போது ஹோல் க்யூப்டுனா ஏ க்யூப்டு போட்டுக்கிறோம், அப்புறம் இந்த மைனஸை போட்டுக்கிறோம், அடுத்து பி க்யூப்டு போட்டுக்கிறோம்.
அடுத்து என்னென்னா -3a² b அப்புறம் +3ab². இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்க வேண்டியது 2x - 4y the whole cubed is equal to what என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? put a is equal to 2xன்னு போடு, b is equal to 4y in in 1 அப்படின்னு போட்டாலும் சரி தான். இந்த ஈக்குவேஷன் போடணுன்னு இல்லை, in 1 அதில் 1ல் போடும்போது we get நமக்கு என்ன கிடைக்கிது? we get என்னன்னாக்கா இப்போது ஏவுக்கு பதிலாக 2x போடுங்க, -bக்கு பதிலாக 4y போடுங்க, whole cubed is equal to இங்கே பாருங்கள் a³ இருக்கா, அப்போ வந்து 2x whole cubedன்னு போடணும். இதுதான் முக்கியம். இந்த ஏவுக்கு 2xன்னு போடுறோம், அதனால் whole cubed ஏ ரெண்டுக்கும் க்யூப்டு வரணும், எக்ஸுக்கும் க்யூப்டு வரணும். மைனஸ் அதே மாதிரி 4y whole cubed. புரியுதா? -3 ஏவுக்கு என்ன போடணும்? 2x. அப்புறம் அதுக்கு ஸ்கொயர்டு இருக்குது. அடுத்தது பிக்கு என்ன போடணும்? 4y. அடுத்தது ப்ளஸ் இந்த இடம் 3 அங்கேயே இருக்குது, அதை போட்டுக்கிறோம் அப்படியே. அடுத்த ஏவுக்கு என்ன போடணும்? 2x. பெருக்கல் போட்டு x போட்டுக்கிட்டேன். அடுத்தது பிக்கு 4y ஹோல் ஸ்கொயர்டு. புரியுதா? பாருங்கள் இந்த இடம் இங்கே பெருக்கல் குறி போட்டிருக்கேன், எக்ஸ்ன்னு நினச்சிக்கூடாது. சரியா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நம்ம இந்த அடுக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யணும். இப்போ தனித்தனியாக அடுக்க போட்டுக்கிறேன். ரெண்டுக்கும் இது 3 அடுக்கு தான், x³ ரைட்டா? தனித்தனியாக போட்டுக்கிறேன். மைனஸ் அதே மாதிரி இதுக்கும் போட்டுக்கிறேன், 4³ y³. புரியுதா? மைனஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 3, இங்கே வந்து அதே மாதிரி நம்ம 2க்கும் ஸ்கொயர்ட் போட்டுக்கிறோம், அப்புறம் x² போட்டுக்கிறோம். இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே பெருக்கல் வரணும், அதுக்காக பெருக்கல் போடாமல் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது? 4y. இங்கே பெருக்கலுக்கு பதிலாக ஒரு புள்ளியும் வச்சுக்கலாம், புள்ளினாலும் பெருக்கலை தான் குறிக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் பெருக்கலாம், 2 6x. அடுத்தது இதை தனித்தனியாக நம்ம டாட் வச்சுக்கிட்டு 4² y² வைக்கலாம். ஏன்னா பெருக்கல் போடுறதுக்கு பதிலாக ப்ராக்கெட் போடுறதுக்கு பதிலாக டாட்டும் வச்சுக்கலாம். டாட் வச்சாலும் பெருக்கலை தான் குறிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 3³ 3 டைம்ஸ் வந்து பண்ணும்போது என்ன வரும்? 2 4 4 2 8ன்னு வரும். இது 8 x³ மைனஸ் இங்கே வந்து 4 வந்து 3 தடவை போட்டு போயிருக்கிறோம். ஏன் நாங்கள் 16 64 சரியா? 64 y³ மைனஸ் இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க, டாட் இந்த வந்து 2² 4 x² டாட் 4y ப்ளஸ் இங்கே பாருங்கள் 6x 4² 16 16 y². தசம புள்ளின்னுலாம் நினச்சிக்கூடாது, இங்கே டாட்னா பெருக்கல் இந்த இடத்துல. இதை வந்து இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. 8x³. இதையும் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த 4ஐயும்
சாரி, இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கலாம். நாமும் 12, 12ஐயும் 4ஐயும் பெருக்கலாம். இதில் ஒன்று ஒன்றா பெருக்கலாமா? இல்லைன்னா இதையும் பெருக்கிறோம். இதுக்கு 12 வருது, நாமும் 12, இங்கே 4, 12 4 2 8 48 பண்ணால் 48. என்ன வரும்? எல்லாத்தையுமே பெருக்கிட்டேன். பெருக்கல் இது எல்லாத்தையும் பெருக்கியாச்சு. 48. இங்கே பாருங்கள், x² இருக்குது, y இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கணும் அப்படியே. ப்ளஸ் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 16ம் 6ஐயும் பெருக்கணும். 16 6 இன்னும் 16 6 96, 16 96. இங்கே எக்ஸ் இருக்குது, அதை போடணும். y² இருக்குது, அதையும் போடணும். அதெல்லாம் விட்டுறக்கூடாது. பெருக்கி மட்டும் போட்டு இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா மார்க் வராது. சரிங்களா? புரியுதா இந்த இடம்? ஆமாம். இப்போ வந்து லைக் டேர்ம்ஸ் இருக்கா, அதாவது ஒத்த உறுப்பு இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இது x², இது ஒய்க்கு. ஓகே, இதை வந்து நம்ம இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம்? 2x minus 4y the whole cubed is equal to 8x cubed minus 64y cubed minus 48x² y plus 96x y². ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போது தேர்ட் சம் போடலாம். AB minus C whole cubed. இதை போடலாம். சரிங்களா? AB minus C whole cubed. இப்போ தீர்வு எழுதிக்கலாம். இன்னும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் A minus B whole cubed is equal to இப்போது உங்களுக்கு ஒரு இந்த A minus Bன்னு இங்கே வச்சுக்கும்போது இங்கே ஒரு A இருக்கும், இங்கே ஒரு A இருக்கும். உங்களுக்கு குழப்புது அப்படின்னு சொன்னாக்கா இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக அடிச்சிருங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து இதில் வந்து இங்கேயும் A இருக்குது, அதனால் ஏவை பயன்படுத்தாமல் x minus y whole cubed is equal to என்னது x³ minus y³ minus 3x² y plus 3x y². இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஏன்னு வச்சுக்கிட்டா A minus B அப்படின்னா அந்த AB அந்த மாதிரி போட போகிறோம். இங்கே x minus y அப்படின்னா அதே மாதிரி ஏவுக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் வச்சுக்கிட்டு அந்த சமன்பாட்டை எழுதிடுறோம். சரியா? இப்போ வந்து இப்படியும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம எழுதிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா AB minus C whole cubed is equal to what? இதனுடைய ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? புட் x equal to xங்கிற இடத்துல AB போடு and y is equal to Cன்னு போடுங்க. அப்படி போட்டாக்கா in number 1 then we get நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸுக்கு பதிலாக ஏபி போட சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபி மைனஸ் சி த ஹோல் கியூப்டு அப்படின்னு கிடைக்குமா? இந்த சமன்பாட்டில் இதை போடுறோம். இங்கே ஒரு பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் உண்டாக்கியக்கூடாது.
ஏவுக்கு பதிலாக எக்ஸ் போட்டோம், பிக்கு பதிலாக ஒய் போட்டு அதை சமன்பாட்டை எழுதிக்கிட்டோம். இப்போ அதில் வந்து இதை மாற்றி போடுறோம். அடுத்தது எக்ஸ் க்யூப்டுனா ஏபி ஹோல் க்யூப்டு மைனஸ் ஒய் க்யூப்டுனா சி க்யூப்டு மைனஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக ஏபி ஹோல் ஸ்கொயர்டு அப்புறம் சி ப்ளஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக ஏபி சி ஸ்கொயர்டு. ரைட்டா? இப்போ கரெக்டாக நம்ம போட்டுட்டோம். இப்போ போட்ட பிறகு என்ன வரும்? ஏ க்யூப்டு பி க்யூப்டு அப்படின்னு இதை தனித்தனியாக அந்த அடுக்குகளை இதுக்கு போட்டுக்கிறோம். அடுத்தது சி க்யூப்டு மைனஸ் இங்கே பாருங்கள் 3 இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஸ்கொயர்டை ஏவுக்கும் போட்டுக்கணும் பிக்கும் போட்டுக்கணும். அப்புறம் சி இருக்கு இல்லையா, அதை அப்படி போட்டுக்கிறோம். ப்ளஸ் இங்கே 3ab ஸ்கொயர்டு தான். ஓகேவா? இது அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு மேலே எழுத முடியாது. தேர்ஃபோர் ஏபி மைனஸ் சி ஹோல் க்யூப்டு இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் சம் போடலாம். இது 4th சம் வந்து 48 ஹோல் க்யூப்டு அப்படின்னு, அதாவது 48 ஹோல் க்யூப்டு. இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இங்கேயும் நம்ம வந்து இது 3 தடவை போட்டு பெருக்கிடலாம் கூடாது. நம்ம இந்த ஐடென்டிட்டியை பயன்படுத்தி தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரிங்களா? இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து வீணோ தீர்வு எழுதிக்கிறோம். வீணோ என்ன தெரியும்? ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப்டு இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப்டு மைனஸ் பி க்யூப்டு மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டு. ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ வந்து 48 ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு அதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 50 மைனஸ் 2 ஹோல் க்யூப். 50லேருந்து 2 கழிச்சா 48 தானே வரும். இந்த ஃபார்ம் வர்றதுக்காக இப்படி எழுதிக்கிறோம் மைனஸில். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புட் a இஸ் ஈக்குவல் டு 50 அண்டு b இஸ் ஈக்குவல் டு 2 in 1 we get. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ வந்து ஏவுக்கு 50 போடுறோம், பிக்கு 2 போடுறோம். ஹோல் க்யூப்டு இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப்டுனா 50 ஹோல் க்யூப் மைனஸ் பி க்யூப்னா 2 ஹோல் க்யூப் மைனஸ் 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க பெருக்கல் 50 ஹோல் ஸ்கொயர்ட் பிக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போடணும். 2 பெருக்கல் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 50 இன்ட்டு பிக்கு பதிலாக 2 ஹோல் ஸ்கொயர்டு. ரைட்டாக? இது புரியுதா பாருங்கள். இப்போ 50 3 தடவை போட்டு பெருக்கணும். இப்போ நம்ம 5 3 தடவை பெருக்குனா என்ன வரும்? 5 25 25 125ன்னு வருது இல்லையா? இப்போ இங்கே 3 சைபர் வரும் இல்லையா? 50 50 50ன்னு தானே பெருக்கணும். நம்ம அதுக்கு பதிலாக 0 விட்டுட்டு 5 5ன்னு பெருக்கியிருக்கோம். அப்போ 3 0வை இங்கே சேர்த்துக்கணும். சரியா? ரைட்டா? புரிஞ்சுக்கோங்க. இங்கே 50 50 50 இது மாதிரி இங்கேயே 2 0 வரும். சரி, ஓகே. இப்போ வந்து 1,25,000 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் 3 க்யூப்டு இஸ் ஈக்குவல் டு 8ன்னு தெரியும். 8 மைனஸ் இங்கே பாருங்கள் 3 இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா? 2 6. சரி, போட்ட 3. இப்போ வந்து 50 50 பெருக்குனாக்கா என்ன வரும்?
5 25 2 சைபர் போட்டுக்கணும். இங்கே வருங்களா அது இன்ட்டு 2 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 50ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 3 5 150. இங்கே 2 ஸ்கொயர்னால் 4. டாட்டை எடுத்துகிட்டு பெருக்கல் போட்டுக்கிட்டேன். 1,25,000 மைனஸ் 8. இங்கே பாருங்கள் 2 6 6 இன்ட்டு 2500 ப்ளஸ் இங்கே வந்து 4ஆல் பெருக்கணும் 0. 4 5 60 600 வந்துடும். 150ஐயும் 4ஐயும் பெருக்கணும். அடுத்தது என்ன பெருக்கணும் அப்படின்னா 1,25,000 மைனஸ் 8 மைனஸ் இதை வந்து நம்ம பெருக்கணும். 0 0 6 5 30 சைபர் மீதி 3 2 12 12 3 15 ப்ளஸ் 600. புரியுதா? இப்போ 6ஆல் இதை பெருக்கி போட்டுக்கிறோம். இப்போ என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் வந்து கூட்டுறதை கூட்டணும், கழித்து கூட்டு எல்லாம் செய்யணும். இப்போது இது பாருங்களேன், இது 2 மைனஸில் இருக்கா, இது 2 ப்ளஸ், இது 2த்தையும் சேர்த்துக்கிறோம், இது 2த்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ 600 வச்சு கூட்டிக்கிறோம். எவ்வளோ வரும்? 1,25,600 அதை எழுதிக்கிறோம். 1,25,600 மைனஸ் இப்போ இது 2த்தையும் கூட்டிப்போம். இது என்னது? 2த்தையும் கூட்டுறோம். இப்போ இது மைனஸ் மைனஸையும் கூட்டுறோம். மைனஸ் 15,000 அது கூட மைனஸ் 8 கூட்டினா 2 மைனஸ் மைனஸ் தான், அதனால் மைனஸில் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? 2 கழிக்குது, அப்போ மைனஸ் 15,008. சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும், அவ்வளோதான். இதுலேருந்து கழிச்சா 1,25,600 அதுலேருந்து 15,008 இதெல்லாம் தான் கழிக்கிறோம். 10ல் 8 போனால் 2, இங்கே 9 இருக்கும், 9ல் 0 போனால் 9, இங்கே வந்து 1 வாங்கிடுறோம், 5 இருக்கும், 5ல் 0 போனால் 5, இங்கே வந்து 5ல் 5 போனால் 0, 2ல் 1 போனால் 1. அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஆன்சரு? 1,10,592 கிடைக்கிது ஆன்சரா. தேர்ஃபோர் அதாவது 48னே போட்டுக்கலாம். 48 ஹோல் கியூப்டு இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். இப்படி பாருங்கள், இந்த முற்றொருமையை பயன்படுத்தி இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? புரியுதா நல்லா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். ஓகே, ஃபிஃப்த்து சம் வந்து என்னென்னு பார்ப்போம். ஃபிஃப்த்து சம் வந்து 97xy ஹோல் கியூப்டு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? 97xy ஹோல் கியூப்டு. இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்து ஃபிஃப்த்து சம் வந்து 97xy ஹோல் கியூப்டு. இதான் ஃபிஃப்த்து சம். தீர்வு போட்டுக்கலாம். மா 97xy ஹோல் கியூப்டை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, இதை வந்து 97 100 மைனஸ் 3 ஹோல் கியூப்டுன்னு எழுதலாம். இந்த xyக்கு x கியூப்டு ஒய் கியூப்டு அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த 97 100 மைனஸ் 3ன்னு எழுதிக்கிட்டோம். இந்த ஹோல் கியூப்டை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இதில் வந்து திரும்பவும் நம்ம வேணும் a minus b whole cubed is equal to a cubed minus b cubed minus 3a squared b plus 3a b squared. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போது புட் ஏக்கு என்ன போடுறோன்னா 100ன்னு போடணும். அண்ட் b is equal to 3 in equation number 2ல போடுறோம். we get நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 minus 3 whole cubed is equal to a cubedக்கு 100 cubed minus b வந்து 3 cubed மைனஸ் 3 ஏவுக்கு பதிலாக 100 ஸ்கொயர்டு பிக்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவுக்கு 100 இன்ட்டு பிக்கு 3 ஸ்கொயர்டு. புரியுதா? டாட் வச்சதெல்லாம் பெருக்கல், மறக்கூடாது, பெருக்கல் போட்டிருக்கோம். அடுத்தது ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம்? 100 கியூப்டு 100 3 தடவை போட்டால் அதில் வந்து எத்தனை 0 வரும்? 6 0 வரும். இப்போ 1க்கு பக்கத்தில் 6 0 போட்டால் பெருக்கின 3 தடவை போட்டு பெருக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதே 3 கியூப்டு வந்து 27, 3 9 9 3 27 மைனஸ் 3 3 9 100 2 தடவை பெருக்குனா நமக்கு 1க்கு பக்கத்தில் 4 0 போடணும். கூட்டல் இந்த 3ஐயும் இந்த 100ஐயும் பிரிக்கிறோம் 300. திரும்ப 3 ஸ்கொயர் 9 9ன்னு தெரியும். இப்போ வந்து இதை அப்படியே எழுதிக்கோங்க 6 0. சரி, மைனஸ் 27. திரும்ப இதை வந்து 9க்கும் பக்கத்தில் 4 0 போட்டுக்கணும். ப்ளஸ் இது 9 3 27 2 0 போடணும். இப்போ எல்லாம் பெருக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் கூட்டிக்கணும், இது ரெண்டும் ப்ளஸ்ஸு. இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 2700. அப்போ இது வந்து 10 2000 1 10 100 1000 1000லேருந்து வச்சுக்கிட்டா போதும் 2700. சரியா? இதையும் கூட்டிக்கிட்டோம். கூட்டணும்னு போட்டுக்கிறேன். இதையும் கூட்டிக்கணும். இது மைனஸில் வரும், இது ப்ளஸ். மைனஸ் இங்கே வந்து 90000 வருது இல்லையா? 90027. அப்போ 1 10 இதில் போட்டால் போதும் 27. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிச்சிடலாமா? தப்பு இல்லாமல் கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கழிக்கிறோம். இங்கே 0 இருக்குது, 7 இருக்குது. 0ல் 7 போகாது, கடன் வாங்குகிறோம். 10 10ல் 7 போனால் 3. இங்கே 9 இருக்கும், 9ல் 2 போனால் 7. இங்கே 1 கடன் வாங்கிட்டோம், 6 தான் இருக்கும். 6ல் 0 போனால் 6. இங்கே 2ல் 0 போனால் 2. இங்கே வந்து கடன் வாங்கணும், 10ல் 1 போனால் 9 போனால் 1. இங்கே 9. சரியா? அப்போது இதனுடைய ஆன்சர் 9,12,673 வருது. சரியா? இது வந்து -3 ஹோல் கியூப்டு தான். அதாவது தட் இஸ் என்னது? 97 ஹோல் கியூப்டு இஸ் ஈக்குவல் டு 9,12,673 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரிசல்ட்டு 3ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போது இந்த சமன்பாடு 3ஐ சமன்பாடு 1இல் பயன்படுத்துக, 1இல் பிரதியிடுக அப்படின்னு போட்டுக்கலாம்.
அப்போனா எனக்கு என்ன கிடைக்கும்? we get 97xy whole cubed is equal to, இதனுடைய ஆன்சர் இங்கே வரும் 9,12,673. இங்கே வந்து எக்ஸ் க்யூப்டு ஒய் க்யூப்டு அப்படியே இருக்குது. அதான் சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே பாய்.